ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? ஸோ இது என்ன விளாக் அப்படின்னா, பொள்ளாச்சியில் நம்ம கோயிலில் வந்து திருவிழா வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தீர்த்தம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நானும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தீர்த்தம் எடுக்கிறோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே நாங்கள் வண்டியில் வந்து 10-10:30 தான் வீட்டுக்கே ரீச் ஆனோம். வந்துட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வீட்டில் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பொள்ளாச்சியில் இருக்க சூலக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சூலக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பொள்ளாச்சியிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்தேன். ஆனால் வந்து சூலக்கல் கோயிலுக்கு மட்டும் என்னால் போகவே முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ கோயில் வந்து நல்லாவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே தான் வந்துட்டு தேவர் மகன் படம்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எங்கே என்னன்னு சொல்லி பேசிகிட்டே வந்து போனோம். மாமா வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தத்துக்கு அந்த ரெடி பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாரு. நாங்கள்லாம் வந்து குடம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் வந்து தீர்த்தம் வந்து கிணத்துல இருந்தால் நம்ம வந்து எடுக்கணும். இங்கே வந்து சத்தி கும்பம் வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கள் மாமா தான் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எங்கள் தாய் மாமா தான் வந்து எடுப்பாங்க. இந்த டைம் வந்து அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறனால லாஸ்ட் மினிட்ல எங்கள் மாமாவை வந்து தாத்தா வந்து எடுக்க சொன்னார். அதனால் சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து எடுக்கிறாரு. இது வந்து மந்த் எண்டு 29th அன்னைக்கு நாங்கள் போனோம். மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கும் மந்த் எண்டில். இருந்தாலும் இதை எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நைட்டு அந்த 8 மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் 6 மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 10-10:30க்கெலாம் வந்து இங்கே கோயிலேருந்து நம்ம ரெடி பண்ணி எல்லாமே கிளம்பியாச்சு. கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு மதியம் வந்து ஒரு 11-12 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பி பழனியே போயிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஒர்க் இருக்குன்றனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்தியகும்பம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, தீர்த்து எடுத்தனால எல்லாமே ஃபோட்டோஸாக தான் இருக்குது. மாமா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு, நல்லபடியாக எடுக்கணுன்ட்டு. மாமாவும் நல்லபடியாக சத்தியகும்பம் எடுத்து நம்ம வந்து கோயிலில் வந்து புதன்கிழமையே கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மத்தியானம் கோயிலில் வந்து அன்னதானம். ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் மறுபடியும் வந்தோம். பாப்பா மாலதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நாளில் வந்து ஹரிபரியாக வந்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை வந்தானா அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு அன்னைக்கு வந்து சாமியோட அலங்காரம். ஸோ அதெல்லாமே நிம்மதியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை அன்னதானம் சாப்பிடும்போது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சேர்ந்து பக்கத்தில் வந்து வாய்க்கால் இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பழனி கிளம்பிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.